தொடர்ந்து இன்றைய தினத்திற்கான ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு நடிகர் சூர்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில், கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் விசச்சாராயத்தை குடித்து 22 பேர் பலியான நிகழ்வை தொடர்ந்து இப்போது வரை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது மிகவும் வருத்தமளிப்பதாகவும், ஒரு சிறிய ஊரில் 50 மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரம் என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க போராடிக் கொண்டிருப்பது ஆறுதல் அளிப்பதாகவும், நீண்டகால பிரச்சினைக்கு குறுகிய கால தீர்வு என்ற இந்த வழக்கமான அணுகுமுறை நிச்சயம் பலனளிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கங்களே டாஸ்மாக் வைத்து குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது இத்தனை ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டந்தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். குறுகிய கால தீர்வை கடந்து மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை முதலமைச்சர் எடுப்பார் என்று மக்களோடு சேர்ந்து தானும் நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பதாக நடிகர் சூர்யா தெரிவித்துள்ளார். சென்னை அருகே ராட்வெய்லர் நாய் கடித்து 11 வயது சிறுவன் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் சென்னை 1000 விளக்கு பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை ராட்வெய்லர் நாய்கள் கடித்து குதறியதை அடுத்து சென்னையில் வளர்ப்பு பிராணிகளுக்கு உரிமம் கட்டாயம் என்று மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூறியிருந்தார். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சென்னையை அடுத்த மாங்காடு பகுதியில் மீண்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மாங்காடு அருகே உள்ள கொழுமணி வாக்கத்தில் வசித்து வரும் ராகேஷ் என்பவரின் மகன் துஜேஷ் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர் வீட்டில் வளர்க்கப்படும் ராட்வெய்லர் நாய் நடைபயிற்சிக்காக அழைத்து வரப்பட்ட நிலையில் அந்த நாய் சிறுவனின் தொடையில் கடித்துள்ளது. இதில் காயமடைந்த சிறுவன் பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுவனின் பெற்றோர் மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர்.